உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான கேள்விகள் வந்திருக்குது. சத்குரு கிட்ட சில கேள்விகளை கேட்கலாமா? தில்லியிலிருந்து பிரசாந்த் இதை கேட்குறாரு. நமஸ்காரம் சத்குரு. சிவனுக்கு பல வடிவங்கள் உண்டு. எந்த வடிவம் மகாசிவராத்திரி நாளில் ஒரு ஆன்மீக தேடுதல் இருக்கிறவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது? நீங்க எதை தேடுறீங்க அப்படின்றத பொறுத்தது அது. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மீக பரிமாணத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு விரும்பினா ஆதியோகி, அதாவது யோகேஸ்வரரை அணுகணும். உங்களுக்கு லாட்ரி அடிக்கணும்னு ஆசைப்பட்டா வேற வடிவங்கள் இருக்குது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா லாட்ரி அடிக்கிறது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாதுன்னு எனக்கு தெரியும். இந்த தலைமுறையை சேர்ந்த மக்களா, உதாரணத்துக்கு உங்க கொள்ளு தாத்தா அல்லது கொள்ளு பாட்டியோட தலைமுறை கூட ஒப்பிட்டு பார்த்தா எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு லாட்ரி அடிச்சிருக்குது தானே. உங்க வீடுகள், உங்க துணிகள், நீங்க அணிஞ்சுக்கிறது, உங்களுக்கு சொந்தமான பொருட்கள் 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்தது கூட ஒப்பிட்டு பார்த்தா லாட்ரி அடிச்சிருக்குது தானே. ஆனால் எந்த வித்தியாசமும் ஏற்படலை. அதனால நீங்கள் தேடுதலில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ ஒரு உயிராக அது மேம்படணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா, நீங்கள் உங்களுக்கு சொந்தமானதை மேம்படுத்த விரும்பாம நீங்க யாரா இருக்கிறீங்களோ அதை மேம்படுத்தணும்னு விரும்பினா ஆதியோகி. இதுக்கு முன்னாடி சத்குரு நீங்க க்ஷேத்ரா பத்தி பேசுனீங்க. நாங்க இது மூலமா எப்படி பலன் அடைகிறதுன்னு நீங்க பேச முடியுமா? க்ஷேத்ரா க்ஷேத்ரா அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா புனிதமான ஒரு இடம். ஒரு இடம் எப்படி புனிதமானதா ஆக முடியும்? நீங்க ஒரு பயிர் விளைய வைக்கணும் அப்படின்னு விரும்பினா உங்களுக்கு மண்ணு வேணும். தேவையான ஊட்டச்சத்து இருக்கிற மண்ணு வேணும். அப்பதான் சிறந்த உணவு அதிலிருந்து விளையும். அதே மாதிரி இந்த உடலுக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விதமான உணவு வேணும். அப்பதான் இது நல்ல விதமான உடலா இருக்கும். நல்ல உடல் அப்படின்னா கழுத்து திருப்ப முடியாம உடல் பெருசாகிறது இல்லை. யாரோ ஒருத்தங்களை அடிக்க மட்டும்தான் முடியும் உடல் பெருசா இருந்தா. ஆனா உணர்வு இல்லாம இருந்துச்சுன்னா அது நல்ல உடல் இல்லை. நீங்க மனிதரா வந்தது ஒரு எருதுடைய தசைகளோடு இருக்கிறதுக்கு இல்லை, மனிதரா இருக்கிறதுடைய கூர்மையான உணர்திறன் இருக்கிறதுக்காக மனித தன்மை தனித்துவமானதா இருக்குது. நல்ல உடல் அப்படின்னா எல்லாத்தையும் உணரக்கூடியதா இருக்கிறது. காரணம் இல்லாம சொல்ல முடியாத பரவச நிலைகளை உணரக்கூடியதா இந்த உடல் இருக்கணும். சும்மா இங்க இருக்கிறதுல இருக்கிற பரவசத்தை இது உணரணும். வேற ஏதோ ஒன்று உணர தேவையில்லை. அதே மாதிரி உங்களோட உயிர்த்தன்மை மேம்படணும் அப்படின்னா உடல் இல்லை, மனம் இல்லை, உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் இல்லை, உங்களுக்கு சொந்தமான மக்களும் பொருட்களும் இல்லை. உங்க உயிர்த்தன்மையே மேம்படணும் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை உறுதுணையா இருக்கிற ஒரு சூழ்நிலை வேணும். இந்த ஒரு சூழ்நிலை தான் க்ஷேத்ரா அப்படின்னு அழைக்கப்படுது.
இதுக்கு கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் எடுத்துருச்சு இந்த க்ஷேத்திரத்தை உருவாக்குறதுக்கு. நாங்கள் ரொம்ப மெதுவாக இது செஞ்சுருக்கிறோம். ஒரே ஒரு மையம், ஒரு க்ஷேத்திரத்தை உருவாக்குறதுக்கு 34 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அடுத்த 8 to 10 வருஷத்தில் குறைஞ்சது 6 to 8 க்ஷேத்திரங்களை உருவாக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் உங்கள் கைகளையும் உங்கள் மூளையையும் இதயங்களையும் இதில் ஈடுபடுத்தினா இது நிகழும். நாம் இதை நிகழச் செய்வோம். சத்குரு காஷிலிருந்து ரினி இது கேட்குறாங்க. நீங்களா? அது இல்லை, என்னோட பெயரில் இருக்கிற இன்னொருத்தங்க. சிவபக்தனோட நிலைமை ஏன் இவ்வளோ கஷ்டம் நிறைஞ்சதா இருக்குது? எதுக்காக இவ்வளோ கஷ்டங்கள்? சிவபக்தருடைய சோதனைகள் ஏன் இவ்வளோ தீவிரமாக இருக்குது? அவங்களுக்கு போக வேற இடமே இல்லாத மாதிரி இவ்வளோ கடுமையான சோதனைகள் ஏன் அவங்களுக்கு வருது? இது இந்த அற்பமான கருத்துக்கள் மக்கள் மனங்களுக்குள்ள ஊடுருவிருச்சு. கடவுள் உங்களை சோதிக்கிறாரு அப்படின்னு கருத்துக்கள் வந்துருச்சு. இல்லை, நீங்கள் முட்டாளாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் முட்டாளாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலைகள் பல விதங்களில் நடக்குது. சில சமயம் அது உங்களுக்கு பிடிக்கும், சில சமயம் அது உங்களுக்கு பிடிக்காது. வேதனையை நீங்கள் தான் உருவாக்கிக்கிறீங்க. உங்களை சுற்றி நடக்கிறது எப்போதும் உங்கள் கையில் இல்லை, உங்களுக்குள்ள நடக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால உங்களை யாரு துயரமானவராக ஆக்க முடியும்? உங்களை யாரு துயரமாக்க முடியும்? யாரும் துயரமாக்க முடியாது. எதுக்காக நீங்க சிவன் மேல பழிய போடுறீங்க? என்னை ஏன் சோதிக்கிறீங்கன்னு சிவனை ஏன் கேக்குறீங்க? ஆதியோகி சிவனுடைய அடிப்படை என்னன்னா, உங்களுக்கு இத புரிய வைக்கிறது, ரொம்ப அடிப்படையான இந்த உண்மையை உணர்த்துறது. உங்களோட அனுபவங்கள் எல்லாத்துக்கும் மூலம் ஆனந்தம், துயரம், வலி, இன்பம், வேதனை, பேரானந்தம் எல்லாத்துக்கும் நீங்க தான் மூலம், நீங்க தான் உருவாக்குறீங்க. சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் சில சமயம் கஷ்டமா சூடா இருக்கும், சில சமயம் குளுமையா இருக்கும், சில சமயம் மக்கள் நல்லா இருப்பாங்க, சில சமயம் மக்கள் மோசமா நடந்துக்குவாங்க. நீங்க கொஞ்சம் மோசமான மக்களை சந்திச்சிருக்கீங்களா? நான் உங்களுக்கு இதை சொல்லணும். ஒரு சின்ன பையன், 6 வயசு பையன், அப்பதான் புத்தகம் வாசிக்க கத்திருந்தான். அவன் ஒரு மயானத்துக்கு அம்மாவோட போயிருந்தான். அம்மா ஒரு குறிப்பிட்ட கல்லறைக்கு போனாங்க. இது பெரியவங்களோட பிரச்சனை. இறந்த பிறகு கூட ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கவனம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த சின்ன பையனுக்கு எல்லாத்த பற்றியும் ஆர்வம். அதனால அவன் அந்த மயானம் முழுக்க எல்லா கல்வெட்டுலேயும் எழுதப்பட்டிருந்ததை வாசிச்சுட்டு வந்தான். ஒவ்வொன்றும் இவர் ரொம்ப அற்புதமான மனிதர், இவர் மகத்தான ஒரு மனிதர், அது இதுன்னு புகழ்ந்து எழுதப்பட்டிருந்துச்சு. எல்லாத்துலேயும் எழுதியிருந்த எல்லாத்தையும் படிச்சுட்டு அம்மாட்ட வந்து இப்படி கேட்டான். அம்மா, கொடுமையான மக்களை எங்கே புதைப்பாங்க அப்படின்னு கேட்டான். எல்லாமே அற்புதமான மக்களாக இந்த மயானத்தில் இருக்கிறாங்களே, மோசமான மக்களை எங்கே புதைப்பாங்கன்னு அந்த பையன் கேட்டான். அதனால நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். உங்களோட வாழ்க்கை அனுபவத்தை நீங்கள் தான் உருவாக்குறீங்க, யாரும் உங்களை சோதிக்கலை. சிவன் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு, பரவசத்தில் இருக்கிறாரு, முழுவதும் உண்மத்த நிலையில இருக்கிறாரு. நீங்க இருக்கிறது கூட அவர் உணர்வில் இல்லை, அவர் இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியணும். நான் உங்ககிட்ட கேட்குறேன்,
உங்க வீட்டில் ஒரு சின்ன தோட்டம் இருந்துச்சுன்னா which are in the garden, தோட்டத்தில் இருக்கிற எறும்புகள் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்போ சிவனுக்கு எப்படி உங்களுக்கு தெரியும்னு எதிர்பார்க்குறீங்க? அப்போ சிவனுக்கு நான் யாருன்னு தெரியாதா? ஆமாம், சிவனுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது. ஆனால் அவருடைய அருள் nourishes every life. எல்லா உயிருக்கும் ஊட்டம் அளிக்குது. நீங்கள் புழுவாக இருந்தாலும் சரி, பூச்சியாக இருந்தாலும் சரி, செடியாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனிதராக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் அவரோட அருள் ஊட்டம் தருது. Deepak from Coimbatore. கோயம்புத்தூர்லேருந்து தீபக் இந்த கேள்வியை கேட்குறாரு. சத்குரு, Adi Yogi ஆதியோகிய has been an intoxicating experience. பார்க்கறது How can I உண்மத்தமான ஒரு அனுபவமாக இருக்குது. always எப்போதும் ஆதியோகியை என்னோட நான் எப்படி வச்சிருக்கிறது? இங்கே வந்துருங்க. You're just in Coimbatore. நீங்கள் கோயம்புத்தூரில் தானே இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? இங்கே வந்துருங்க. Not much distance to travel. பயணம் செய்யறதுக்கு ரொம்ப தூரம் ஒன்றும் இல்லை. They're not happy with the answer. பதில் பிடிக்கலையா? Roman all the way from Canada. கனடாலேருந்து ரோமன் இந்த கேள்வியை கேட்குறாரு. சத்குரு, யாரோ ஒருத்தங்க மகா சிவராத்திரிய வெறும் இசை நடனத்துக்காக மட்டும் கலந்துக்கிட்டா Being present, சிவன் அப்பையும் அவங்களுக்கு அருள் புரிவாரா? He is also here only for music and dance. சிவனும் இங்கே இசைக்காகவும் நடனத்துக்காகவும் மட்டும்தான் இங்கே இருக்கிறாரு. He is அவர் நடராஜர், the Lord of dance. நடனத்துடைய ராஜர். கூடவே அவர் Known to be a great musician. ரொம்ப பெரிய இசை கலைஞராகவும் கருதப்படுறாரு. ரொம்ப தலை சிறந்த கச்சிதமான இசைக்கலைஞராக கருதப்படுறாரு. ஒரு முறை இப்படி நடந்துச்சு. நாரதர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவிலேருந்து வராத அவங்களுக்கு இதை சொல்கிறேன். நாரதர் ஒரு முனிவர், கொஞ்சம் சேட்டை பண்ணுறவர். எப்போதும் 3 words. 3 உலகங்களுக்கு நடுவில் பயணம் செஞ்சுட்டே இருப்பார். WWWக்கு நடுவில் பயணம் செஞ்சுட்டே இருப்பார். ஒரு நாள் அவர் Underworld. பாதாளத்தில் பயணம் செஞ்சுட்டு இருந்தார். பாதாள உலகத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது 2 பக்கமும் வேதனைப்படுற மக்களை பார்த்தாங்க. மக்கள் பலவிதமான வேதனையில், கொடுமையான வேதனைகளில் இருந்ததை பார்த்தாரு. இது அவர்னால நம்பவே முடியல. இங்கே பாதாளத்தில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்களேன்னு அவர் நினைச்சாரு. யாரோ ஒருத்தங்க பக்கத்தில் போய் நீங்கள் யார், ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டார். அதுக்கு நாங்கள் எல்லாருமே A musician இசை mistake. We get hit. And we suffer. இசை வடிவங்கள் ஒவ்வொரு தடவை ஒரு இசைக்கலைஞர் பிழை செய்யும் போதும் நாங்கள் கஷ்டப்படுறோம். பல இசைக்கலைஞர்கள் எங்களை கஷ்டப்படுத்தி நாங்கள் But they don't. துண்டு துண்டாயிட்டோம். அதனால நாங்கள் கஷ்டப்படுறோம். ஆனால் நாங்கள் சாக விட மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அந்த இசை வடிவங்கள் சொல்லுச்சு. நீங்கள் நல்ல இசையை இயற்றனா சிவனும் அதுக்காக தான் இங்கே இருக்கிறாரு. நான் உங்களுக்கு இதை சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இந்த மேடை Ganga கங்கை நதியோட தீம்ல அமைக்கப்பட்டிருக்குது. dance presentation. இந்த நடனமும் So about Ganga கங்கை நதியை பற்றினதாக இருந்துச்சு. story. பல கதைகள் இருக்குது, பலவிதமான கதைகள் கங்கை எப்படி பிறந்துச்சு அப்படின்னு இருக்குது. ஒரு கதை இதுதான். அதாவது All these people, melodies were இந்த so much. இசை வடிவங்கள் எல்லாமே இந்த இசைக்கலைஞர்கள் செஞ்ச பிழைகளால் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால To relieve your suffering. உங்கள் வேதனையை சரி செய்ய நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டார் நாரதர். அதுக்கு அவங்க எல்லாரும், யாரோ ஒருத்தங்க ரொம்ப சரியான இசையை இயற்ற முடியும் அப்படின்னா நாங்கள் குணமாயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. யார் அப்படின்னு கேட்டார். நாரதரே ஒரு இசைக்கலைஞர் தான், ஆனால் இந்த துணிச்சல் இல்லை. இவங்க எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இன்றைய மாலை பொழுதுல நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா? இல்லை, நீங்கள்லாம் இசை வடிவங்கள் இல்லை. So he went to Shiva. அவர் சிவன் கிட்ட போனார். நீங்கள் தான் All these people are suffering. சரியான இசையை இயற்ற முடியும். இந்த இசை வடிவங்கள் எல்லாருமே
இந்த ராகங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப சரியான ஒரு இசையை இயற்றுனா அவங்க இந்த வேதனையிலேருந்து விடுபடுவாங்கன்னு சொன்னார். சிவன் சொன்னார், எனக்கு சரியான மக்கள் இதை கேட்கறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் சரியான பார்வையாளர்களா? அதுக்கப்புறம் பிரம்மனையும் விஷ்ணுவையும் கூட்டிட்டு வாங்க, அவங்க கேட்டாதான் நான் பாடுவேன் அப்படின்னு சிவன் சொன்னார். அதனால பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்தாங்க. சிவன் ரொம்ப கச்சிதமான இசையை இயற்ற ஆரம்பிச்சாரு. எந்த அளவுக்கு கச்சிதம்னா விஷ்ணு கரைஞ்சு போக ஆரம்பிச்சாரு. பிரம்மாக்கு பயம் வந்துருச்சு. விஷ்ணு கரைஞ்சு போயிட்டா இந்த உலகத்தை யாரு பராமரிப்பாங்க, எல்லாத்தையும் யாரு கவனிச்சுப்பாங்க? அதனால அவர் தன்னோட கமண்டலத்தை எடுத்து உருகி போயிட்டு இருந்த கரைஞ்சு போயிட்டு இருந்த விஷ்ணுவை பிடிச்சாரு. விஷ்ணு முழுவதுமா கரைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா அந்த இசை அவ்வளோ கச்சிதமா இருந்துச்சு. அவருடைய கமண்டலத்துல இருந்து அந்த உருகி போன விஷ்ணு பொங்கி வழிஞ்சாங்க. அப்படிதான் கங்கை உருவானாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ரொம்ப சரியான ஒரு இசையை நாம இப்போ வழங்குவோம். வேற கேள்விகள் இருந்தா முடிச்சிருவோம். ஜெய்ப்பூர்ல இருந்து பிரார்த்தனா இந்த கேள்வியை கேட்குறாங்க. இது நம்மளோட கடைசி கேள்வி. சத்குரு, இப்பதான் மகா அபிஷேகத்துல நாங்க கலந்துக்கிட்டோம். ஆதியோகியுடைய யோகேஸ்வரர் அம்சத்தோட தொடர்பு கொள்றதை பத்தி பேசுனீங்க. நாங்க எங்களோட பெயர்களையும் பிறந்த தேதிகளையும் உங்களுக்கு கொடுத்தோம். அதை வச்சு நீங்க ஏதோ ஒன்று செஞ்சீங்க. இதை எங்களுக்கு விளக்க முடியுமா? நீங்க எல்லாருமே அங்கங்கள் தான். பரிணாம வளர்ச்சி மூலமா இந்த ஒரு அங்கம் வரல. எல்லாருக்கும் ஃபோன் ஒரு அங்கமா மாறிடுச்சு. எல்லார்கிட்டையும் ஃபோன் இருக்குது. 20 நிமிஷத்துல இந்த ஃபோனை எப்படி பயன்படுத்துறதுன்னு என்னால் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட முடியும். ஆனால் நீங்கள் நிறையா பேர் 20 வருஷம் உங்கள் கூட நான் செலவழித்தாலும் ஒரு ஃபோனை எப்படி உருவாக்குறதுன்னு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியாது. அதுக்கு நிறையா வேலை செய்யணும். யாரோ ஒருத்தங்க அதுக்கு உயிரை கொடுக்கணும், இல்லைன்னா அது நடக்காது. அதனால அங்கே என்ன செய்யப்படுது அப்படின்றது விஷயம் இல்லை, என்ன நடக்குதுன்றதை பற்றி பேசுவோம். 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இன்னைக்கு மகா அபிஷேகத்துக்கு பதிவு செஞ்சாங்க. அவங்களுடைய பெயரும் பிறந்த தேதியும் வழங்கப்பட்டுச்சு. உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க பார்க்குறேன். ஒரு முட்டாள்தனமான உதாரணம் கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் முட்டாள்னு நான் யோசிக்கல, ஆனால் அந்த உதாரணம் முட்டாள்தனமாக இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப சிக்கலானதாக ஆயிடும். உயிருடைய தன்மை எப்படி இருக்குதுன்னா, எது கூட நீங்க உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்களோ, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, நீங்க பிறந்த நேரம் உங்களுக்கு சரியா தெரியுமான்னு எனக்கு தெரியல. உங்களோட அம்மா நிச்சயமா வாட்சை பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிலைமையில அவங்க இருந்திருக்க மாட்டாங்க நீங்க பிறந்தப்போ. வேற யாரோ ஒருத்தங்க மருத்துவரோ நர்ஸோ அந்த நேரத்தை குறித்து வச்சிருந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம், 10 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி குறிச்சிருக்கலாம். ஆனால் பொதுவாக அந்த நேரம் குறிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த தேதியும் பேரும் இருக்குது. உங்கள் பேர் என்ன? பவானி. உங்கள் வாழ்க்கையில் மக்கள் இந்த பவானி அப்படின்ற சத்தத்தை 1 கோடி முறை உச்சரிச்சிருக்கலாம். பல்வேறு மக்கள் பலவிதமாக உச்சரிச்சிருப்பாங்க. அன்பா கோவமா பலவிதமாக இதை சொல்லியிருப்பாங்க. இனிமையான வழிகளில், கோபமான வழிகளில், எரிச்சலான வழிகளில், வெறுப்பான வழிகளில், பல வழிகளில், பல விதங்களில் இதை
உச்சரிச்சிருப்பாங்க. பவானி முட்டாளி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாதிப்பு வருதா இல்லையா? பவானின்னு ரொம்ப அன்பாக சொன்னால் இதுவும் உங்கள் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதா இல்லையா? அதனால இந்த சத்தமும் நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சம்பந்தம் உருவாக்கி இருக்குது. அதனால பேரும் நேரமும் ஒரு குறிப்பிட்ட விதமாக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. உங்களால் நீங்கள் எந்த சத்தங்களோட தொடர்பு கொண்டிருக்கீங்களோ அதுலேருந்து உங்களை விலக்கிக்க முடியாது. நீங்கள் பேசுகிற மொழி கூட உங்கள் மேலே தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த அடிப்படையில் அவங்க குல தெய்வங்களை உருவாக்குனாங்க. இந்த குல தெய்வங்கள் ஒரு குறிப்பிட்ட மரபியல் கொண்டவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஒரு குலத்துக்கு ஒரு கோயிலையும் தெய்வத்தையும் உருவாக்குவாங்க. அந்த மரபியல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். அவங்க மட்டும்தான் அந்த குல தெய்வத்துக்கு போகணும், மற்றவங்க அந்த கோயிலுக்கு போகக்கூடாது. இது எல்லாமே குறிப்பிட்ட விஷயங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில், நல்வாழ்வை பொறுத்தவரையில், ஆன்மீக செயல்முறையாக உங்களை மேம்படுத்துறதுக்கு, எல்லாத்துக்கும் மேலே வெற்றிகரமான உயிரை உங்களை மாற்றுறதுக்கு. வெற்றிகரமான வாழ்க்கைன்னா லாட்ரிக்கு ஆசைப்படுறதில்ல, நிறைவை உணர்றது. லாட்ரியை நீங்கள் தேடுறதும் நிறைவை தேடி தான் இல்லையா? நீங்கள் தேடுற எல்லாமே நிறைவை தேடி தான். ஆனால் நேரடியாக அந்த நிறைவு கிடைச்சிருச்சு அப்படின்னா மற்ற விஷயங்கள் ஏதோ ஒன்று கிடைக்கலாம். பணவீக்கத்தை பொறுத்து ஏதோ ஒன்று கிடைக்கலாம். சில நாடுகளில் 1 மில்லியன் அப்படின்னா அவங்களோட நாணயத்தில் ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி சில நாடுகள் இருக்குது. துரதிருஷ்டவசமாக நம்மளோட மக்கள் நிறையா பேர் லெபனான்லேருந்து வந்திருக்காங்க. லெபனான் மக்கள் இருக்கிறீங்களா? நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. 1 கிலோ உருளைக்கிழங்கு லெபனானில் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு 1 மில்லியன் லீராவை எடுத்துகிட்டு போகணும். அந்த பணத்தை கொண்டு போகிற பை நீங்கள் உருளைக்கிழங்கு திருப்பி கொண்டு வர பையை விட பெருசாக இருக்கணும். துரதிருஷ்டவசமாக பொருளாதாரம் அங்கே அந்த மாதிரி மாறிடுச்சு. உங்களை சுற்றி என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அது ஒரு குறிப்பிட்ட விதமாக நடக்கும். உங்களுக்குள்ள நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றது தான் உங்கள் வாழ்க்கையோட தரம், உங்கள் வாழ்க்கையோட வெற்றி. நீங்கள் வெற்றிகரமான ஒரு உயிராக இருக்கணும் அப்படின்றது என்னோட வாழ்த்து. கேள்விகள் முடிஞ்சு போச்சு.